ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி பன்னீரில் ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம், தக்காளி எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம டிஷ் பண்ண போகிறோம். ஸோ என்ன டிஷ் பண்ணுறோங்கிறத நான் ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இதை நான் 2 மெம்பர்ஸுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காவும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டு அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியும் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா வதக்கிடுங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் திக் கர்டு போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. மோஸ்ட்லி திக் கர்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கறிக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா போடுறேன். அதோட கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 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 டம்ளர் தண்ணி கிட்ட இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி கிட்ட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம வச்சுருந்த பச்சை பட்டாணியை நம்ம போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதுக்கு நம்ம பச்சை பட்டாணியை லூஸ்லேருந்து அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வாங்கி 5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை கூட பண்ணலாம். இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் இங்கே போடுறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால கொஞ்சம் உப்பு கூட போடுறேன். அது பட்டாணி நல்லாவே உப்பு கொஞ்சம் உரியும். அதனால் 2 ஸ்பூன் இங்கே உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டாச்சு. பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பன்னீரில் நல்லா நம்ம மசாலா கொஞ்சம் நல்லா இறக்கணும். அதனால் பன்னீரை இது பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ சைட் பை சைடு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு ஒரு 10-15 கேஷ்யூ நட் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த க்ரீமையும் இதில் ஊற்றிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வேண்டாம். நீங்கள் இந்த க்ரீம் ஊற்றினாலே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மட்டும் பன்னீரை வேக வச்சிடலாம். அப்போ தான் பன்னீர் நல்லா அந்த மசாலா நல்லா இறங்கும். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலாவை லைட்டாக சீசனிங் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம்.
லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இங்கே நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video guys. Thank you.